نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவன் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றனவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபையால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நாம் இப்பொழுது அதை ரமலானுடைய மாதத்தில் இறுதியில் இருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் அதை கடந்து விட்டு வந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸை நாம் பதிவிட்டோம். என்னோடு சொன்னால், எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்களுக்காக வேண்டி அவர் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்தான் மக்களிலேயே மிகவும் துர்பாக்கியசாலி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸை நாம் ரமலானுடைய ஆரம்ப பயான்களிலே நாம் சொல்லியிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை விட்டும் ரமலானுடைய மாதம் கடந்து விட்டது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான். நாம் இந்த ஒரு சில நாட்களில் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி, நம்முடைய பாவ மூட்டைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாதம் தான் நம்மை அடைந்திருக்கின்றது. இப்போது நிறைய நாட்கள் சென்று விட்டது. இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அவருடைய பாவம் செய்வார்கள். மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்திற்காக வருந்தி தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பாவம் செய்பவனாக வைத்திருக்கின்றான். அவன் பாவம் செய்யாமல் கிடையாது. ஆனால் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை அவன் வருந்தி கேட்பதற்காக வேண்டி, பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அவன் ஒரு சில தினங்களை, ஒரு சில நாட்களை, ஒரு சில இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக சொல்லியிருக்கின்றான். மற்ற நாட்களில் எல்லாமே பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அப்படி நாம் பொத்தாம் புடையாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால், ஒரு பொதுவாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால், மனிதன் அவனுடைய பாவத்திற்காக வேண்டி அவன் வாழ்நாள் முழுக்க அவன் பாவ மன்னிப்பை கேட்கவே மாட்டான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில நாட்களை, ஒரு சில இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை கேட்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இரவுகளில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இரவு. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்திருக்கின்றான். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைய ரமலானில் நம்மோடு இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மவுத் என்பது நம்மளுக்கு எப்ப வேண்டும் என்றால் வந்துவிடும். ஆக நம்முடைய மவுத் வருவதற்கு முன்பாக நாம் அதிகமான முறையில் அமல் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த இரவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் சொல்லும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு சொல்லி காட்டுறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொன்னால், நம்முடைய உம்மத்துடைய ஆயுள் காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொன்னால் நாம் எல்லாம் அறிந்ததுதான். 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் ஆயுள் காலம். ஆனால் நமக்கு முந்தைய சமூகத்தினர் அவருடைய அந்த ஆயுள் காலம் என்பது அதிகமாக இருந்தது. ஒரு சில நபிமார்கள், ஒரு சில நபிமார்களுடைய கூட்டங்கள் எல்லாம் 500 வருடம், 600 வருடம்,
900 வருடம் வாழக்கூடிய ஒரு சமூகம் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்முடைய காலத்துல வெறும் 60க்கும் 70க்கும் மத்தியில நம்முடைய வாழ்க்கையுடைய காலம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எவ்வாறு அமல் செய்தார்களோ, நம்மளுக்கு முந்தைய சமூகத்தினர் எவ்வாறு அமல் செய்தார்களோ அதே போன்று நாமும் அமல் செய்வதற்காக வேண்டி, அவருடைய நன்மைக்கு நாமும் சரிசமமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த இரவு என்பதாக சொல்லி காட்டுறான் அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய சராசரி அந்த ஆயுள் காலத்துல இவன் ஒரு 60 வருடங்கள், ஒரு 60 இரவுகளை இவன் பெற்றுக் கொள்கின்றான். 60 அல்லது சுமார் 40 இரவுகளை பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னால், அப்போ ஒவ்வொரு இரவுக்கும் 1000 மாதங்களை விட 1000 மாதங்கள் அதிகமான உள்ள இரவு. ஆக அப்படி கணக்கு போடும்போது முந்தைய சமூகத்தினர் எவ்வாறு அதிகமாக அமல் செய்தார்களோ அதே போன்று நாமும் அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய இபாதத்துகள் குறைவுதான். நம்ம உலகத்துல சொல்ல போனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய இபாதத்துகள் குறைவு. இந்த இரவிலாவது நீங்கள் அதிகமாக இபாதத் செய்யுங்கள், அதிகமாக திக்ர் திலாவத் செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரவாகத்தான் இன்றைய இரவு ஆக்கப்படுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்ற மிக புனிதமான ஒரு இரவு இந்த இரவுதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். இந்த இரவுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக நீங்கள் மக்களிடத்துல போய் அறிவித்து விட என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதற்காக வேண்டி சஹாபாக்களை சொல்வதற்காக வேண்டி வர்றாங்க. சபைக்கு வரும்போது இரண்டு சஹாபாக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கடனுடைய விஷயத்துல அவர் எனக்கு கடன் கொடுக்க வேண்டும், நான் கடன் அவர்கிட்ட வாங்க வேண்டும். இவர்கள் இருவரும் சண்டையை போட்டுக் கொண்டிருந்தாங்க. பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, இந்த சண்டையை பாக்குறாங்க, அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறாங்க. கடைசியாக இந்த சண்டையின் காரணமாக இந்த மிக புனிதமான இரவு எந்த இரவு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அறிவித்தான். இப்பொழுது இந்த சண்டையின் காரணமாக அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மறக்கடிக்க செய்திட்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. அதன் காரணமாகத்தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு மறக்கடிக்கப்பட்ட ஒரு இரவாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான ஹதீசுகளில் சஹீஹுல் புகாரி போன்ற மிகப்பெரிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய ஹதீசுகளில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு எந்த இரவு என்று சொல்லும் பொழுது 25, 27, 29 ஆகிய 3 இரவுகளை குறிப்பிடுகின்றார்கள். அதிகமான ரிவாயத்துகள்ல இந்த 3 இரவுகள் தான் வருகின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிதாபுல இமாம் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்ட ஒரு சஹாபி அப்படின்னு சொன்னா, அவர்கள் தான் காரிஉல் குர்ஆ, குர்ஆனை மிகவும் அழகான ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு காரி, ஒரு சஹாபி. அவர்கள் தான் மிகவும் அழகாக ஓதக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அக்பருல் இல்மி அன்னஹா 27, என்னுடைய கல்வியில நான் அதிகமாக ஊர்ஜிதமாக சொல்கின்றேன், அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு அன்னஹா, அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு 27, 27வது திரையன்றுதான், 27வது இரவு என்பதாக இந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலும் இவ்வாறு வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நீங்க லைலத்துல் கத்ர் என்ற இரவை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஃபதஹரீஹா மின் 27, நீங்கள் அந்த இரவை நீங்கள் 27வது இரவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இந்த 2 ஹதீஸ்களும் முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இரவுல நிறைய மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு பெரும்பாலான ஹதீஸ்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, நீங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவை ரமலானுடைய கடைசி இறுதி 10 நாட்களில் அந்த ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீசுகள் நிறைய பரவலாக காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் அதிகமான முறையில் இபாதத்துகள் செய்ய வேண்டும், அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், அதிகமான முறையில் தௌபா இஸ்திக்ஃபார்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அமல்கள் என்னென்ன அப்படின்ட்டு
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரே ஒரு துவாவை மட்டும் இந்த இரவுல கண்டிப்பா நம்ம ஓதியே ஆகணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் குன்து இதா குன்து ஃபீ லைலத்துல் கத்ர் ஃபஇன்னஹா மா துஆஉ. யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டால் நான் என்ன துவா ஓதுவது என்பதாக ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாயகி அவங்க கேக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க இந்த துவாவை அதிகமா ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் என்ற இந்த துவாவை நீங்க அதிகமா ஓதுங்க. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கற்றுக் கொடுத்த ஒரு துவா இந்த துவா. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று நிறைய துவாக்கள் இருக்கின்ற, நிறைய கலிமா இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் என்ற துவாவை ஓதிக்கொள்ளலாம். நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக வேண்டி துவாவை யூனுஸ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவில நம்ம அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனதில் தந்துருவானாக. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை போன்று பல இரவுகளை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. நம்முடைய பாவ மூட்டைகள் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவோடு இரவாக அழைத்து நன்மையை அதிகமாக வழங்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.